மகாவிஷ்ணுக்கு எப்படி சுதர்சன சக்கரம் வந்துச்சுன்னு பார்க்கலாங்க. உலகிலே மிக பெரிய கடவுள் யாருன்னா நம்ம சிவபெருமான் தாங்க. வரத்தை வாரி வழங்குறவர் சிவபெருமான் தான். நம்ம சிவபெருமானை வணங்காதவங்க யாருமே கிடையாது. மற்ற கடவுள்கள் எல்லாருமே தேவர்கள், அதுக்கப்புறம் அரக்கர்கள், ராட்சசர்கள், இந்த மாதிரி 2 தரப்புக்காரங்களுமே நம்ம சிவபெருமானை வணங்குவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மகாவிஷ்ணுவை கூட சிவபெருமானை தாங்க வணங்கி வரம் பெறுவாரு. அந்த நிகழ்வாக தான் ஒன்று சொல்றேன் பாருங்க. ஒரு நாள் நம்ம சிவன் கிட்ட சொல்றாரு, உறுதியளிக்கிறாரு நம்ம மகாவிஷ்ணு, நான் 108 தாமரைகளை எடுத்துன்னு உனக்கு அர்ப்பணிச்சு பூஜை செய்யற சிவபெருமானேன்னு சொல்லி உறுதியளிச்சிறாரு. அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் தேடி பிடிச்சி 107 தாமரை பூக்கள் மட்டும்தான் அவரால் எடுத்துன்னு வர முடியுது மகாவிஷ்ணுவால. அந்த ஒரு பூ எடுத்துட்டு வர முடியல. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான 107 பூக்களை வச்சுட்டு நிக்கிறாரு அமைதியா. அதுக்கு சிவபெருமான் கண்ணை திறக்காமலே அமைதியா மௌனமா சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஐடியா தோணுது மகாவிஷ்ணுக்கு, நான் கமலக்கண்ணன், அதாவது என் கண்ணு தாமரை பூ போன்ற கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்க வலது கண்ணை புட்டிங்கி எடுத்து லிங்கத்து மேல வச்சு அர்ப்பணிச்சுட்டு பூஜை செய்யறாரு. இதை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு சிலுத்து போய் அப்படியே என்ன பண்றாரு, உருகி போய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுதர்சன சக்கரத்தை மகாவிஷ்ணுக்கு வரமா அளிக்கிறாரு. இப்படிதான் அந்த சுதர்சன சக்கரம் விஷ்ணுக்கு கிடைச்சு.